Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா how to sign out our Gmail ID remotely on multiple device. அதாவது உங்க Gmail ஐடியை வந்து நீங்க பல இடத்துல லாகின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மெயில் ஐடியை வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட மொபைல்ல லாகின் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா நீங்க காலேஜ்ல லாகின் பண்ணிருக்கலாம். இல்லைன்னா நீங்க வந்து நெட் சென்டர்ல போய் உங்க மெயில் ஐடியை வந்து லாகின் பண்ணிருக்கலாம். அப்படி லாகின் பண்ணதை நீங்க வந்து மறந்திருக்கலாம், லாக் அவுட் பண்றதுக்கு மறந்திருக்கலாம். அப்படி லாக் அவுட் பண்றதுக்கு மறந்திருந்தா அதை எப்படி வந்து நம்ம வீட்டில் இருந்து லாக் அவுட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இந்த சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்க ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் உங்க யூடியூப் சேனலை லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிக்கு கொடுத்து சேவ் கொடுங்க. அப்படி சேவ் கொடுத்தீங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் மெயிலில் இருந்து தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் பார்த்து உங்கள் டவுட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி வந்து நம்ம ஜிமெயில் ஐடியை வந்து ரிமோட்டட்லியா லாக் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது என்னோட ஜிமெயில் ஐடி. இந்த ஜிமெயில் ஐடி நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்கள் ஜிமெயில் ஐடி நீங்கள் லாகின் பண்ணிடுறீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்பாக்ஸில் வாங்க. இன்பாக்ஸில் வந்தீங்கன்னா உங்கள் இன்பாக்ஸில் நீங்கள் எல்லா மெசேஜும் பார்க்கலாம். ஸோ இன்பாக்ஸில் ஃபஸ்ட்டு பேஜோட லாஸ்ட்டில் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜோட லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்து ஆப்ஷனாக இருக்காது, ஜஸ்ட் ஒரு மெசேஜாக இருக்கும். ஸோ அந்த மெசேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இந்த ஜிமெயில் ஐடி வந்து 6 hours முன்னாடி வந்து லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் ஃபஸ்ட்டில் காமிக்குது. அதுக்கு கிட்ட டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து எந்த இடத்துல எல்லாம் லாகின் ஆகிருக்கு அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ நான் வந்து என்னோட ஜிமெயில் ஐடி வந்து என்னோட லேப்டாப்பில் என்னோட ப்ரௌசரில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எத்தனை நாளாக யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு உள்ளது இதில் காமிக்குது. ஸோ நான் இப்போ வந்து 12:30 இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லாகின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 6 hours முன்னாடி நான் லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் எங்கே காமிச்சது 6 hours எகோன்னு சொல்லி இந்த கீழே காமிச்சது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 28 நான் லாகின் பண்ணியிருக்கேன். மார்ச் 27 லாகின் பண்ணியிருக்கேன். அப்படி கண்டினியூஸாக நான் எந்த டேட்டில் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிக்குது. ஸோ இது எல்லாமே என்னோட கம்ப்யூட்டரில் நான் லாகின் பண்ணால் தான் காமிக்குது. நான் எங்கேயுமே வெளியில் போய் லாகின் பண்ணலை. ஸோ அப்படி பண்ணியிருந்தால் அந்த டீட்டெயில்ஸும் இதில் காமிக்கும். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் உங்கள் ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து எந்தெந்த லொக்கேஷனில் லாகின் ஆகிருக்கு அப்படின்னு உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இந்த இடத்துல காமிச்சுன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல காமிச்சு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் எல்லாமே என்னோட ஐபி அட்ரஸில் தான் யூஸ் ஆகிருக்கு. ஸோ இது நான் வந்து வேறு எந்த ஒரு சிஸ்டத்தில் இருந்து என்னோட மெயில் ஐடி வந்து லாகின் பண்ணலை. ஸோ நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், சைன் அவுட் ஆல் அதர் வெப் செக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு மெசேஜ் வரும், சக்ஸஸ்ஃபுல்லி சைன் அவுட் ஆல் அதர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ் வந்துச்சுன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி எந்த லொக்கேஷன்லாம் லாகின் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷன்லேருந்து எல்லாமே உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து லாக் அவுட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து செக்யூராக வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து செக்யூராக இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து நம்மளோட ஜிமெயில் ஐடியை வந்து ரிமோட்டடில் லாக் அவுட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடியில் நீங்கள் ஆல்ரெடி இல்லைனாலும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜிமெயில் ஐடி ஏதாவது லொக்கேஷன் லாகின் ஆகிருக்கா, அப்படி லாகின் ஆகிருந்தால் இந்த மாதிரி லாக் அவுட் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்கள் ஜிமெயில் ஐடி வந்து கொஞ்சம் செக்யூராக இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிளாக வந்து இந்த லாக் அவுட் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.